Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 12th அக்கௌண்டன்சிக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் நிறைய லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ல எதெல்லாம் முக்கியமானது அண்டு தியரியில எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து அக்கௌண்டன்சியில் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக செலக்டிவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு நான் சாப்டர் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதை எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிட வேணாம். 12th அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். மொத்தம் உங்களுக்கு வந்து 6 சாப்டர் இருக்குது. சரியா? இதுல 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் புக் பேக்ல 2 மார்க்ல ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3, 4, 5. 3 மார்க்ல 10, 11. 5 மார்க்ல 6, 8, 9, 13, 15. இல்லஸ்ட்ரேஷன்ல 1, 7, 8, 13. சரியா? இது சாப்டர் 1ல. சாப்டர் 2ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 14, 15, 16. 3 மார்க்ல 18, 19. 5 மார்க்ல 1, 2, 3, 6, 10, 11, 12, 21, 23. இல்லஸ்ட்ரேஷன்ல 2, 3, 18, 20. சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 3ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 12, 17. இது வந்து ப்ராப்ளம் மட்டும். சரியா? தியரி தனியா சொல்றேன். அதுக்கப்புறம் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 10. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 16, 22. இல்லஸ்ட்ரேஷன்ல 2, 4, 15, 18, 20. நெக்ஸ்ட் 4th சாப்டர்ல 2 மார்க்ல 1, 2, 3 மார்க்ல 6, 9, 5 மார்க்ல 1, 4, 5, 7, 8, 10, 11. தென் இல்லஸ்ட்ரேஷன்ல 5, 8, 9. 5th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 18, 19, 20. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 23. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 8, 9, 10, then 25. இல்லஸ்ட்ரேஷன்ல 5, 8, 15, 16. and 6th சாப்டர்ல 2 மார்க்ல ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3. 3 மார்க்ல 14, 15. 5 மார்க்ல 4, 5, 6, 7, 8, 16, 18, 21. இல்லஸ்ட்ரேஷன்ல 16, 20. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு இந்த 6 சாப்டர்ஸ்க்கான அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ். சரியா? புக் பேக் ப்ராப்ளம்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ல. அப்புறம் புக்கின் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ல எதெல்லாம் முக்கியமானது, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல. நெக்ஸ்ட் தியரி பார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்கும் 3 மார்க்கும் தான் கேட்பாங்க.
5 மார்க்கில் தியரி வராது, ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். சரியா? ஸோ இந்த தியரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் எதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ தியரி பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷினில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிடுறேன். இப்போ 2 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் கொஷின் நம்பர் 1, 3. 3 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 1, 2, 3. 2 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 2, 3, 4. 3 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 2. தேர்ட் சாப்டரில் 2 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 5. 3 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 2, 3. ஃபோர்த் சாப்டரில் 2 மார்க் கொஷினில் 1, 3, 4. 3 மார்க் கொஷினில் 2, 4, 5. ஃபிஃப்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 3, 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 1. சிக்ஸ்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1, 2, 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2. அவ்வளோதான். ஸோ இந்த தியரி பார்ட்டும் இந்த ப்ராப்ளம் பார்ட்டும் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 12th அக்கௌண்டன்சியில் அவுட் ஆஃப் 90க்கு 80+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸும் தரவு பண்ணிடுங்க. சரியா? ஸோ புக் பேக் 1 மார்க் கொஷின் தரவு பண்ணிட்டீங்கன்னா 17 1 மார்க் கொஷின்ஸ் வந்துடும் புக் பேக்ல இருந்து. ஸோ சப்போஸ் எங்கெங்கே ஏதாவது மிஸ்டேக்ஸில் போயிடுச்சுன்னா கூட கண்டிப்பாக உங்களால் 80+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.